ஜெவரி பழம் நிறைய இருக்குது. பாருங்கள் இங்கெல்லாம் இருக்குது. ஐயா சொல்லுங்கய்யா, இதனுடைய பயன்கள் என்ன ஐயா? இந்த சவரி பழத்தில் ஜன்னிக்கு எண்ணெய் காசுவாங்க. ஜன்னிக்கு எண்ணெய் காசுவாங்களா? சரிங்க ஐயா. ஜன்னி இழுப்பு வருது இல்லை, ஜன்னி 18ன்னு சொல்லுவாங்க. ஆமாம். இந்த ஜன்னி நோய்களுக்கெல்லாம் கழுத்து இழுப்பு, தலைவலி, பிடரி இழுப்பு இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. பெண்களுக்கு, பிரசவமான பெண்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஜன்னி வரும். அதுக்கு வந்து ஒரு சிறந்த எண்ணெய் இதில் காய்ச்சுவாங்க. இந்த பழத்தை காய வச்சு போட்டுவாங்க. அதே நேரத்தில் இந்த பழத்தை வச்சு ஏர் ஆயிலும் பண்ணுவாங்க. பழம்பெரும் வைத்தியர்கள்லாம் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஏர் ஆயில் இதில் செய்கிறவங்க அவங்க வந்து சிறப்பாக இதில் ஏர் ஆயில் செய்வாங்க. அடுத்து வந்து இதில் உடைய இலைகளில் வந்து எண்ணெய் காய்ச்சலாம். இந்த மாதிரி நிறைய மருத்துவம் இருக்குது. இதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, இந்த காய் இருக்குது பாருங்கள், சவரி காய். இதை பார்த்துங்க, இந்த காயை வந்து இதில் சின்ன ஒரு ஹோல்ஸ் போட்டுடணும். ஹோல்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே ஒரு மஞ்சள், நம்ம குழம்பு வாஸ்கட் மஞ்சள் சொல்கிற குழம்பு மஞ்சள் யூஸ் பண்ணுற அந்த ஒரு நீட்டு மஞ்சள் எடுத்து உள்ளே நுழைச்சிடணும். நுழைச்சிட்டு அதே நம்ம எடுத்து அந்த காயை வச்சு மூடிடணும். மூடி லேசாக ஒரு கட்டு போட்டு விட்டோம்னா, இந்த மாதிரி காயில் வச்சோம்னா அது பெருசாக பெருசாக பழுக்கும் போது அந்த காயை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த மஞ்சளை வந்து சின்ன ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டு தீபம், அந்த தீபம் எரியும் போது இந்த மஞ்சள் அதில் நல்லா காட்டி சுடணும். சுட்ட உடனே புகை வரும். அந்த புகையை மோர்ந்து பார்த்தோம்னா எந்தெந்த பக்கம் இப்படி மோர்ந்து வலிக்கிறோமோ அந்தந்த பக்கத்தில் வந்து ஜுரம் வந்து விட்டுரும்.